வளர்த்த மரம். என்னோட சிரிப்பு, கோபம், கிண்டல், குறும்பு, கேலி எல்லாத்தையும் பார்த்த மரம். இன்றைக்கி என் ஒய்ஃப் உன்னையும் பார்த்துருச்சு, நாளைக்கு நம்மளோட குழந்தையும் பார்க்கும். என் கூட ஓடி ஆடின ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி எங்கெங்கேயோ இருக்கானுங்க. ஆனால் இந்த ஃப்ரெண்டு மட்டும் என்னை விட்டு ஓடாமல் மரமாக நிற்கிறான். ஐயோ லிடியா, டாக்டர் என்ன அப்போ ஆயிட்டேன்னு சொன்னோன்னே எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்படியே ஒரு 100 பேர் வேலை செய்யற கம்பெனிக்கு நீ தாண்டா பாஸ். எனக்கு சொல்ல தெரியல, நான் எவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்றேன் எனக்கு சொல்ல தெரியல. ஆமா, நீ எப்படி ஃபீல் பண்ற? அந்த மரத்தளவு சந்தோஷத்தை மொத்தமா கொட்டி வச்சு அதுல துபக்கட்டின்னு குதிச்சா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு சந்தோஷமா ஃபீல் பண்றேன். லிடி கண்ணமூடா, நான் மேஜிக் பண்ணி லீவ்ஸ் வைக்கிறேன். என்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக நீ பண்ற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு மேஜிக் தான். இப்பயும் என்ன ஏமாத்தின, உள்ள இருக்க என் புள்ளையே அப்பா உன்னை ஏமாத்துறாருமான்னு சொல்லிடுவான். சரி, இப்ப கண்ண மூடு. இப்பதானே சொன்னேன் நீ மேஜிக் பண்றத நான் பார்க்கணும். இன்னைக்கு என்ன இவ்வளோ பில்டப் பண்றான்? டேய் அசோகா, ப்ளீஸ்டா, நான் தானே உன்னை நட்டு வச்சு வளர்த்தேன். நீயும் நானும் ஒன்றா தான் வளர்ந்தோன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. இனிமேல் அவளை ஏமாத்தினா அவள் வயிற்றில் இருக்க என் குழந்தைய ஏமாத்துற மாதிரி ஆகிடும்டா. அதனால இந்த ஒரே ஒரு தடவை ஒரே ரிலீஃப் மட்டும் போடுறியா ப்ளீஸ்? டேய் கிறிஸ், விழுந்துருச்சுடா. உண்மையிலே விழுந்துருச்சு. என்ன விழுந்துருச்சு கையில? நம்புறேன்டா, உன் மேஜிக்க நான் நம்புறேன். ரெடியா? வாமா உள்ள போலாம். சபா. என்னாச்சு? போறதுக்கே மனசு வரல. இங்க பாரு, சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தானே வீட்டுக்கு போற. எப்படியும் டெலிவரி இங்கே தான் நடக்க போகுது. நான் கூடவே இருப்பேன், ஹாப்பியா இரு. அது இல்லடா, நீ இல்லாத ஒரு ராத்திரி எப்படி இருக்கும்னு இன்னைக்கு ராத்திரி தானே தெரிய போகுது. நீ என்னை பார்க்கணும்னு நினைச்சா போதும், நான் அங்கே இருப்பேன். டேய் கிரேஷ், சரி வா, எழுந்துரு மெதுவா. இங்கே பார், கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும், வலியை பார்க்காம தினமும் நடக்கும், சரியா? என்னை விட்டுட்டு நீ மட்டும் தனியா இருந்துருவியா? டாய், என்ன சொல்லிட்டு இப்ப நீ மட்டும் ஃபீல் பண்ற? ஏய், இறுக்கமா கட்டி பிடிக்காத. ஏன்? குழந்தை. நான் போயிட்டு வரட்டுமா? கிரீஷ், எல்லாரும் வெயிட் பண்றாங்க, சீக்கிரம் பாப்பா. என்னம்மா, பிரசவத்தை நினைச்சு கவலைப்படுறியா? குழந்தை நல்லபடியா பிறக்கும், நீ எதையும் நினைச்சு கவலைப்படாதம்மா.
முடியலடா, தூக்கமே வரல. நீ தூங்கலாம், பாப்பாக்கு என்ன ஆகும் தெரியுமா? ஒன்றும் ஆகாது, உன் புள்ள உன்ன மாதிரி தூக்கம்னு உதச்சிட்டே இருக்கான். அப்பாவை பிரிஞ்சு ஏன் இருக்க? அப்பா கிட்ட போன்னு உதைக்குதா? ம். ஏய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வயிற்றுக்குள்ளே இருக்கப்போ அம்மாவோட குழந்தைங்க பிறந்து வளர்ந்ததுக்கப்புறம் அப்பா உதைக்குமா? நான் இருக்கும்போது உன்னை அடிக்க விட்டுருவேன். ஹலோ, என்னடா ஆச்சு? கிறிஸ், மா, அம்மா, அம்மா. என் கிறிஸ் வாழ்ந்த வீடு, நடந்த வீதி, நட்ட மரம், கட்டின பொண்டாட்டி, பெத்த குழந்தை எல்லாரும் இங்கே இருக்கும்போது அவன் மட்டும் எங்கே போயிட போகிறான்? இங்கே தான் அவன் இருப்பான்.